வெல்கம் டு பப்ளிக் சேவை. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. 8 விதமான பதவிகளை நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஏ தமிழ், பிஜி கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்தளவுக்கு 45,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 2/3/2024. இந்த டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும் மூலிகை சோரோவியங்கள் ஓலை சுவடிகள் பாதுகாப்பும் பணிகளுக்காக தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதை இந்து சமயத்தை சார்ந்தவர்களிடம் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் மேனுவலாக ஒரு அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சம்மந்தமாக ரேஷன் கார்டு இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தி போஸ்ட் மாஸ்டர், நுங்கம்பாக்கம், MDO, ஹபிபுல்லா ரோடு, டி நகர், நார்த் உஸ்மான் ரோடு அப்படின்ற ஆஃபீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் PDFல கொடுத்துருக்கிறபடி நீங்கள் 2/3/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பங்களை வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. அலுவலகம் தொடர்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. 8678900480. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே, உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்ததாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது என்னென்ன பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். துணை ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதியமாக 45,000 கொடுக்குறாங்க. நீங்கள் MAவில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் இதழிடல், அதுக்கப்புறம் தொல்லியல் இதை சார்ந்து நீங்கள் MA படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். செகண்டாக உங்களுக்கு பதிப்பு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் காமனான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும், 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ஜாபுக்கும் சேம் உங்களுக்கு ப்ரொசீஜர் ஒன்று தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சோர் வடிவில் வல்லுனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சேலரி பார்த்தோன்னா தொகுப்பூதியமாக 40,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணினி வல்லுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஓராண்டு சுவரியல் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் DDP, இன்டிசைன், ஃபோட்டோஷாப் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்ப வல்லுனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சேலரியை பொறுத்தளவுக்கு 25,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் இளநிலை அறிவியல் பாடங்கள் சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க, பட்டம் பெற்றிருக்கீங்க, அல்லது ஊடகம் அல்லது காட்சி தொடர்பியல் அப்படின்ற சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தொல்லியல், தொன்மை ஓவியங்கள் குறித்து ஆய்வு அலுவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதியமாக 40,000 கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல், மரபு ஓவியங்கள், புனைப்பொழிவு ஓவியங்கள் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக மரபு ஓவிய புலனமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 35,000 தொகுப்பூதியமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அறிவியல் பாடத்தில் நீங்கள் 60 விழுக்காடு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆய்வுக்கூட உதவியாளர், அவங்களுடைய தொகுப்பூதியம் 20,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவி சுத்தம் செய்யும் உதவியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லேபில் கருவி எல்லாமே சுத்தம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் மேல்நிலைப்பில், அதாவது நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ ஸோ அது சம்மந்தம் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஸோ யாராவது விருப்பமும் உள்ளீங்களோ நீங்கள் 2/3/2024 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷனில் நீங்கள் அனுப்பிச்சிடாலே போதுமானது.
அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்புவாங்க. கால் லெட்டர் வந்த உடனே நீங்கள் எந்த டேட்டில் வரணும் அப்படின்றதையும் ப்ளஸ் எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு பார்த்த உடனே உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூ கால் மாதிரி வைப்பாங்க, நேர்முக காணல் வைப்பாங்க. அந்த நேர்முக காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தற்சமயத்து நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடுலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.